ஐயா கேட்குறாங்க, நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் போயிட்டாங்க ஐயா, அதனால் கண்ணில் தண்ணியாக வருது, எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகலை அப்படின்னு கேளுங்க. அதுக்கு எனக்கு அதை சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்தில் வந்துருச்சு, அதை ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால் அப்போ போகல. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 2023 ஏங்க ஐயா போல? அப்போ ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுதே நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நித்தி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால் 2021 நம்ம விட்டுறலாங்க. 2022க்கு போல, 2023க்கு போல, 2024க்கு போல. ஸோ இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல அப்படி? அம்மா வயிற்று வலி அப்படி. இது திங்கக்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான். ஏன் தம்பி போகல? அம்மா முதுகு வலி அப்படின்னு. அடுத்த வாரம் போக மாட்டான். ஏன் போட்டேன்? நீ பூரி சுட்ட, பூரியில் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன். எங்கள் வீட்டில் இந்த கதையெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லைங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். இது ரூமை பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு, அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டரில் அப்பப்போ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும். முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு, டப்புன்னு படிப்பார். அதை ஐடிவி எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர, தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 minutes அடிச்சு பிரிச்சுட்டு வந்துடலாம். ஒன்று இங்கே ஐடிவி டிஎம்கேல சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்ட்ராக்ஷன்ல மாட்டுவீங்களா? ஒருத்தர் ஒரு அமைச்சர் கேட்பாங்க, மத்திய அமைச்சர், எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுறது. இல்லைங்க சார், நாங்கள் இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுகிறேன். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்மால் பதில் சொல்லணும். அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்தா எப்படி மாட்டுவோம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயில், போலினா ஆப்சென்ட் தானே, ஆப்சென்ட் நாங்க பெரிய ஆள் இல்லை. இது செந்தில் கவுண்டமணி மாதிரி, அண்ணே நீ 8th பாஸ்னே, நான் 10th ஃபெயிலுங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்சென்ட்னு இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே. ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊர்ல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமேல் அப்படியே ஓட்டிடலாம். இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டோம். ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மதிப்பு வருமானமான ட்ரக்ஸ் மாட்டிருக்கு. திமுகவினுடைய இவருதான் பேரு. இங்க பாருங்க, எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபிஆர்ல இருந்து போன் பண்றாங்க, இந்த ட்வீட்டை மட்டும் செய்தியா போட்டுறாதீங்கன்னு அப்படின்னு. நண்பர்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம். நான் பெரிதும் ஊடகத்தை மதிக்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அது காலத்தினுடைய கொடுமை. இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க. தமிழகத்துல ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இல்லை. ஏதாச்சும் செய்தி எங்கெங்க போட்டா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு இன்னொன்று போட்டிருக்கோம், இந்த ரேசிங் கார் ஏதோ ஒன்று போடுறாங்கல்ல, ரேசிங் கார் சார்,
அந்த பார்த்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அந்த ரேசிங் காரெல்லாம் அந்த கம்பெனி நடத்துகிறார். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி சென்னை முழுசாக ஒரு ஆஃபீஸாக ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளாக இருந்தால் 1 கோடி ரூபா கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின 10 பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணே நான் பணம் கட்டிட்டேன், இதான் நான் கட்டின ரசீதி, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை, இது இந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க, கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி, இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிருவேன். இப்படித்தான் இதான் நீங்கள் நடத்துகிற F3 ரேஸ் லட்சணமா? சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தலைவரசர் ஒரு ரேஸ் நடத்தணும். மாநில அரசு 40 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அது அகில் ரெட்டி யாரு? ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர். நீங்கள் அகில் ரெட்டின்னு கூகுள் பண்ணால் தெரியும் அவங்க அப்பா யாருன்னு. இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் 5ல் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில். நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த பாண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எலக்ட்ரல் பாண்டெல்லாம், அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர். இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதாங்க நம்ம அரசியல். இன்னைக்கு நம்ம பேசுறது இதுதான். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துகிற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம், என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? நீ எல்லாத்துக்கும் எல்லா வீட்லையும் தண்ணி கொடுத்துட்டீங்களா? சென்னையில் இவ்வளோ ஸ்லம் இருக்கே, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ? இல்லை மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டியா? இதுக்கு ஒரு F3 காரை ரேஸை கொண்டாந்து நிறுத்தினானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்கே நிற்கிறான், 4 பேர் இங்கே நிற்கிறான். அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 1 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறான். அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றோம். அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணட்டும். கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னான், திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி நாங்கள் இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில் இதாங்க 6 மாதம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 1 ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். எத்தனை பேர்த்த மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெட்கமா உங்களுக்கு இல்லையான்னு தான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வெட்கமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு கேட்டா இது பெருமை. அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை. கழிப்பறையிலிருந்து, குடிதண்ணீரிலிருந்து, அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மருந்திலிருந்து, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் சார். மக்களுடைய வரி பணத்தை சிந்தாம செதறாம திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துற வேலை சாதாரண வேலை இல்லை. அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்றார், கரப்ஷனை டிஃபைன் பண்றார் கௌட்டில்யா. அதாவது ஒரு தேனை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு, கையில கொஞ்சம் தேன் ஒட்டி இருக்கும், அதை நக்கி சாப்பிட்டா அது கரப்ஷன் இல்லைங்களா? கரப்ஷன் டெஃபினிஷன் அர்த்த சாஸ்திரம் கௌட்டில்யா சொல்றார். அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவன் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. அவனையும் சாப்பிட வேண்டாம் நீ சொன்னீங்கன்னா கவர்மெண்டே நடத்த முடியாது. ஆனா கௌட்டில்யாவையே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அதை அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க நம்ம கிட்ட ஊழலை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி, ஹியூமன் ரைட்ஸை பற்றி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படி இருந்தும் பத்திரிகை நண்பர்கள் கஷ்டத்துல வேலை பார்க்கலாம். நடுநிலை தவறாம மிகுந்த கஷ்டத்துல தான் அவங்களுடைய வேலை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. நியூஸ் என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு எத்தனையோ மிரட்டினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குதுன்னா தமிழகத்தினுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் காரணம். எந்த மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி அந்த சத்திய சோதனையை தாண்டி அவங்க வேலை செய்யறாங்க. அதனாலதான் நண்பர் அமர் அவர்கள் பேசும்போது அதற்காகத்தான் அந்த வார்த்தையை நான் பேசுறேங்க. காரணம், ஒரு பத்திரிகையை குறை சொல்லிட்டு அடிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கை தட்டுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே பவரை திட்டிட்டீங்கன்னா மக்கள் அதிகமாக கை தட்டுவாங்க. போலீஸை திட்டணும், பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களை திட்டினா தான் எதிர்கட்சிக்கு எப்பொழுதுமே கைத்தட்டல்கள் அதிகமாக கிடைக்கும். போலீஸை திட்டு, ஜேர்னலிஸ்ட்டை திட்டு, கவர்மெண்ட்டை திட்டு மக்கள் எப்பவும் பாராட்டுவாங்க. ஆனால் அந்த பத்திரிகையை திட்டுவதற்கு முன்பு நாம் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில பத்திரிகை நண்பர்கள் வேலை பார்க்குறாங்க. அதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கொடுத்துருக்கிறாங்க.